இது வரைக்கும் நான் இருக்கேன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. இந்த வீடியோக்கு இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம்புது வீடியோக்கு உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கேன். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் இருக்கேன் தமிழா, நான் உங்கள் இளங்கோ. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க லோகோ எப்படி ஈஸியாக ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு பிக்சல் லேப் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். PIXELLAP அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே கேன்சல் ஓகே கேட்கும். கேன்சல் கொடுத்துங்க. கேன்சல். முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குங்களா, இப்படி ரோல் பண்ணிங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் எடுத்து மேலே ஒரு டெலீட் ஆப்ஷன் இருக்குங்களா, ரூல் பென்சில் பக்கத்தில், அதை கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்து இது மாதிரி இருக்குங்களா, மூணாவது வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா அதை கீழே கட்ட மாட்டிருக்குங்களா, அதை அம்புக்குறி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சேஃபில் உங்கள் லோகோ வேணும்னு கேட்கும். அதில் எந்த சைஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச லோகோ வந்து என்ன மாடலில் வேணும் அதை செலக்ட் பண்ண. நான் வட்டத்தை வந்து ரவுண்டும் சேவ் இது பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்தோன்னே அந்த வட்டத்தை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எட்ஜில் கொஞ்சம் வச்சு நான் வச்சுருக்க மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா ரவுண்டு பெருசாகிக்கும். கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இந்த ரவுண்டை வந்து கலராக வேணுங்களா இல்லை இதே ஒயிட்டில் வச்சுக்கிறீங்களா, கலர் மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். கீழே வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா, கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா கலர் அப்படின்ட்டு இருக்குங்களா, கலரை கிளிக் பண்ணுங்கள். கலர் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி இருக்கும். கீழே உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கோங்க, லோகோ கலரை. நான் க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். க்ரீன் வேணும், எல்லோ, மஞ்சள் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் ஆகிடுங்க. எப்போ பண்ணாலும் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்புறம் ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரோக்குன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்டரில் வந்து ரவுண்ட் கலர் வந்து மாறும். எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்டர் கலர் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒயிட் செலக்ட் பண்ணி கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். வித்து வந்து எவ்வளோ வேணுமோ அதை செலக்ட் 10 வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க, வெளியே வந்துடுங்க. அப்புறம் நமக்கு தேவையில்லை. அப்புறம் வேறு என்ன பண்ணணும்னா அடுத்த டெக்ஸ்ட் வர சொல்லணும். கீழே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ப்ளஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு டெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்துடும். அதை கீழே ரோல் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து எடிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நேம் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு நேம் ஒரு வேர்டு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா சைஸ்ன்னு இருக்கும். சைஸ் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக சைஸ் அளவாக வச்சுக்கோங்க. அதை கையில் கொஞ்சம் ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. நான் கரெக்டாக வச்சுக்கிறேன், நீங்களும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிக் ஆகிக்கும். கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா கலர் வேணும்னா கலர் சூஸ் பண்ணுங்கள். கலர் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் கேட்கும். அந்த வேர்டுகளை நான் ப்ளூ செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து வேர்டை வந்து போல்டு பண்ணணும். பியை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பி உள்ளே வந்து பி செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுங்க, போல்டு ஆகிக்கும். அப்புறம் ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்குங்களா, ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்திங்கன்னா அந்த பாண்டில் மாறிக்கும், ஃபாண்ட்ஸ் மாறிக்கும். அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஏக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரோல் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் மேலே டாப்பில் வந்து டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே ப்ளஸ் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரோக் கொஞ்சம் வச்சுக்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. எப்போ ஸ்ட்ரோக் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு வரும். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. மேலே டாப் டெலிட்டுக்கு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்துடும். அதை கொஞ்சம் ரோல் பண்ணி கொண்டு வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு வச்சுங்க. வச்சுட்டு கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா மறுபடியும் எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷன் கொடுங்க. எடிட் ஆப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் வேர்டை வந்து டைப் பண்ணுங்கள்.
இப்போ என் சேனல் நான் இருக்கேன் அப்படின்னு வச்சுருக்கு சாம்பிளுக்கு அடித்து காட்டுறேன் அப்படின்னா அடிச்சுட்டு கீழே சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சைஸ் கரெக்டாக வச்சுங்க. கரெக்டாக வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் கொடுத்துட்டு கலர் சூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் லோகோவில் வந்து மேலே ஒரு நேம் கீழே ஒரு நேம் அடித்தாலும் சேம் கலரில் கொடுத்துங்க. கொடுத்துட்டு போல்டு பண்ணிக்கங்க. போல்டில் கிளிக் பண்ணிங்கன்னா பிஏ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அடுத்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டோக் இருக்கும். ஸ்டோக்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோக் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்டோக் வந்து ஒயிட் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கும் ஒயிட் வச்சுருக்கோம், அதனால் இதுக்கும் ஒயிட் வச்சுட்டு கீழே வித் ஸ்டோக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணுங்கள். எக்ஸஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரண்ட் பேஜ் வந்துக்கலாம். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எப்படி வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி எடிட் பண்ணுறதா இருந்தால் அந்த வேர்டை டிக் பண்ணி தொட்டிங்கன்னா கீழே எடிட் ஆப்ஷன் வரும். எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். அந்த வேர்டை தொட்டுட்டிங்கன்னா கீழே எடிட் வரும். தப்பாக ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சது வந்து இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே வந்து 4வது ஆப்ஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சோன்னே கடைசியாக இந்த டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டு வந்து கலர் மாறிக்கும், ஒயிட் மாறிக்கும். அப்போ தான் உங்கள் லோகோ மட்டும் வரும், இல்லைன்னா பின்னாடி கலர் சேர்ந்து வரும். ஃப்ரண்ட் பேஜ் வந்துக்குங்க. இப்போ சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. எப்போ ஃபஸ்ட்டு பண்ணாலும் மேலே ப்ளஸுக்கு பக்கத்தில் ஒரு இதாட்டம் இருக்குங்களா சேவ் ஆப்ஷன், அது சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் ஏதோ ஒன்று அடிச்சுங்க. ஏதோ நேம் நான் வந்து சும்மா நான் இருக்கேன் தமிழா முன்னாடி அதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் வேறு, அதனால் நாளைக்கு தமிழா 2 இயர் சேர்த்து போட்டுக்கேன். தமிழா ஹெல்ப் போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி நெட்டை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி ஆட் வரும். அதை இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கேலரிக்கு போகாது. கேலரிக்கு போகிறதா இருந்தால் மறுபடியும் ப்ளஸுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ் அது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டுக்கு சேபிஜி வேணுமா பிஎன்ஜி வேணுமான்னு கேட்கும். அதை மேக்ஸிமம் சேபிஜியில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். கீழே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது குவாலிட்டி, அதை வந்து அல்ட்ரா குட்டி. இதில் வந்து எந்த குவாலிட்டி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அல்ட்ரா இல்லை டிஃபால்ட் இது பண்ணிவிட்டு சேவ் கேலரி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஆட் வரும், அதையும் மேலே வந்து டாப்பில் இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கேலரி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். மேக்ஸிமம் நீங்கள் வெளியே போயிட்டு வர்றதா இருந்தால் மறுபடியும் வந்தீங்கன்னா அதே ஃபைல் இருக்காது. அதை பார்க்கணுன்னா ரைட்டில் 3 டாட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆட் வரும். நெட் ஆன் பண்ணிச்சுங்கன்னா ஆட் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆட் வந்துச்சுன்னா மேலே டாப்பில் ஒரு 50 ரூபா இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் இன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வந்துட்டிங்கன்னா அதே ஃபைல் மறுபடியும் வந்துடும். இப்போ வெளியே போய்ட்டு நான் வரேன். மறுபடியும் வந்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குமானா நான் சேவ் ப்ராஜெக்ட் கொடுத்தனால தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி வரீங்கன்னா கேன்சல் கொடுத்துருங்க. வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா அது மேலே லாஸ்ட்டில் 3 டாட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி எப்போ சேவ் ப்ராஜெக்ட் பண்ணாலும் கீழே ஓப்பன் பிஎல்பி ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது உங்களுக்கும். அதவே மறுபடியும் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் இருக்கேன் தமிழா.